Friends, welcome to my channel. இன்னைக்கு problem on ages topicல சில problem பார்க்கலாம். The age of the father 3 years ago was 7 times the age of his son. At present, the father's age is 5 times that of his son. What are the present ages of the father and the son? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the age of the fatherோட ஏஜ் வந்து 3 years ago. 3 years agoன்னு வந்துச்சுன்னா முன்னாடி எப்படின்னா was 7 times the age of his son. சன்னை விட 7 times அதிகமாக இருந்தது ஃபாதர்து. At presentனா இப்போது the father's age is 5 times that of his son. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஏஜ் வந்து 5 times வந்து அதிகமாக இருக்குது சன்னை விட. வாட் ஆர் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன்? அப்போது ப்ரெசன்ட் ஏஜில் ஃபாதர் தான் சன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னா சன்னு ஃபாதர்னு எழுதிக்கோங்க. இங்கே 3 years ago 3 years agoவில் என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு எழுதுங்க. இங்கே ப்ரெசன்ட் ஏஜ் எழுதிக்கோங்க. 3 years ago இப்போ ப்ரெசன்ட்டு. இப்போ சன்னோடதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ஃபாதர்து என்ன? ஃபாதர்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட்டில் இது ப்ரெசன்ட் ஏஜ். அட் ப்ரெசண்ட்டில் பாருங்கள் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 5 times தட் ஆஃப் இஸ் சன். அப்போ சன்னை விட ஃபாதரோடது வந்து எத்தனை டைம்ஸு? 5 times. அப்போது சன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபாதர் ஏஜ் வந்து 5x 5 times தட் ஆஃப் இஸ் சன்னு சொன்னதுனால 5x. இப்போ ப்ரெசண்ட்டில் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால சன்னோட ஏஜ் எக்ஸ்னா 3 yearsக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? அது -3 இருந்திருக்கும். கண்டிப்பாக 3 years வந்து கம்மியாக இருந்திருக்கும். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா x -3 எழுதணும். இப்போ ப்ரெசன்ட் ஏஜில் ஃபாதர்து வந்து 5x இருந்துச்சுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும்? 3 வயசு கம்மியாக இருந்திருக்கும். அப்போ 5x -3 இப்படி இருந்திருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் த ஃபாதர்தும் சன்னுதும் இப்போ ப்ரெசண்ட்டில் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் 3 years ago was 7 times the age of his son. 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 years agoவில் ஃபாதரோட ஏஜ் வந்து 7 times the age of the sonன்னு சொன்னாங்க. அதை வச்சு நம்ம ப்ரெசண்ட்டில் எவ்வளோ வயசாகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல வந்து 5x -3 ஃபாதரோட ஏஜ். ஓகே, த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் 3 yearsக்கு முன்னாடி 5x -3 அதை எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு ஈக்குவல் டு 7 times the age of his son சொல்லியிருக்காங்களா? 7 times. அப்போ 7 times ஏஜ் ஆஃப் த சன் என்னது? x -3. இதை இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. 7 timesனா 7 இன்ட்டுன்னு அர்த்தம், x -3. ஓகேவா? 3 yearsக்கு அகோவில் இருக்கிற இதுவும் பார்க்குறோம். இதை வச்சு நம்ம ப்ரெசன்ட் ஏஜை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் 3 years ago was 7 times ஏஜ் ஆஃப் சன் சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம்? ஏஜ் ஆஃப் த ஃபாதர் 3 years ago என்னது? 5x -3 ஈக்குவல் டு 7 times ஏஜ் ஆஃப் த 7. அப்போ ஏஜ் ஆஃப் த சன் இப்போ 7 இன்ட்டு x -3 அப்படியே எழுதிக்கிறோம். அப்புறம் பாருங்கள் 5x -3 எழுதிக்கோங்க. 7 இன்ட்டு எக்ஸ் 7x -7 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணோம். 7 இன்ட்டு 3 என்ன வரும்? 21. இப்போ 5x இங்கே வந்து 7x இங்கே இருக்கட்டும். இந்த 5xை வந்து அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா -5x ஆகிடும். இந்த -21 வந்து இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா +21 -3 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து 21 -3 பார்த்தீங்கன்னா 18 ஈக்குவல் டு 7x -5x வந்து 2x. therefore x is equal to என்னது? 18 divided by 2. x is equal to 9. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ the present age of the father and the son. present age of father என்னது? சன் என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸோட வேல்யூ வச்சு எக்ஸ் வந்து 9னா அப்போ சன்னோட ஏஜ் என்னவாக இருக்கும்? சன்னுது வந்து 9. ஏன்னா சன்னு எக்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ 9 years. ஓகே, இப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து 5x. ஃபாதர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5xன்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ 5xனா 5 இன்ட்டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 9. 5 இன்ட்டு 9 பார்த்தீங்கன்னா 5 9s are 45. அப்போ 45 years வந்து ஃபாதரோடது. ஃபாதர்து 45 years, சன்னோடது 9 years. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அட் ப்ரெசன்ட் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் இஸ் 5 times the age of his son. இப்போ ப்ரெசன்ட் ஏஜில் சொல்லியிருக்காங்க த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் வந்து 5 times வந்து சன்னை விட பெரியவங்களாக இருக்கிறாங்க. 3 years ends. The father's age would be 4 times that of his son. 3 years ensனா 3 years after. ensனா after அப்படின்ற மாதிரி 3 years after the father's age would be 4 times that of his son. 3 yearsக்கு அப்புறம் ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து 4 times அதிகமாக இருக்குது சன்னை விட.
ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன். ப்ரெசன்ட் ஏஜ் ஃபாதர் சன்னோட கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர். இங்கே வந்து ப்ரெசன்ட் ஏஜ், அடுத்தது என்ஸ்னா ஆஃப்டர். ப்ரெசன்ட் ஏஜ் 3 years after. இப்போ சன்னோட ஏஜை நீங்கள் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அட் ப்ரெசன்ட் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் 5 times த ஏஜ் ஆஃப் த சன். அப்போ சன்னுது எக்ஸ்னா ஃபாதர் என்ன இருக்கும் 5 times ஏஜ் ஆஃப் த சன்னால் 5x. 3 years after. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா முதல்ல 3 years என்ன 3 years ஆஃப்டர்னா இங்கே எக்ஸ் கூட 3 years ஆட் பண்ணிக்கணும். அதனால் எக்ஸ் ப்ளஸ் 3 ஆகும். இங்கே வந்து 3 years ஆஃப்டருக்கு மட்டும் 5x + 3. 3 years ஆஃப்டர்னால +3 போட்டு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த ஃபாதர் ஏஜ் would be 4 times that of his son. ஃபாதர் ஏஜ் வந்து 4 times வந்து அதிகமாக இருக்கும் சன்னை விட. அப்போது இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. ஃபாதர் ஏஜ் வந்து 5x + 3 = எவ்வளோ டைம்ஸு 4 times that of his son. அதனால் 4 times x + 3 சன்னோட ஏஜ் எழுதிக்கோங்க. 5x + 3 = 4 × x வந்து 4x + 4 × 3 4 3s are 12. இப்போ 5x 4x இந்த சைடு வந்துச்சுன்னா -4x, இங்கே 12, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 வந்து லெஃப்ட்டுக்கு வந்தப்போ -3 + 3 இங்கே வரப்போ -3. 5x - 4x x 12 - 3 9. இப்போ x வந்து 9. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன். ஃபாதர்தும் சன்னுதும் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ரெசன்ட் ஏஜ் வந்து சன்னோடது பார்த்திங்கன்னா 9, எக்ஸ்ன்னு தானே இருக்குது, அதனால் சன்னோட ஏஜ் வந்து 9 years. இப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து 5x. அப்போ ஃபாதர் = 5x which is equal to 5 × xோட வேல்யூ என்னது 9. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 5 × 9 5 9s are 45 years. இந்த 3 years ஆஃப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம இங்கே எழுதிட்டு 4 times வந்து ஃபாதரை விட பெரியவங்கன்னு சொன்னதுனால 4 × x + 3 போடுறோம். அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சன்னோடதும் ஃபாதரோடதும் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் எ மதர் அண்ட் அ டாட்டர் இஸ் 50 years. ஆல்சோ 5 years ago the mother age was 7 times the age of the daughter. What are the present ages of the mother and daughter? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதர்தும் டாட்டரோட ஏஜும் சம் ஆஃப் த ஏஜஸ் வந்து 50 yearsன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ 5 years ago 5 years ஆகோன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி மதர் ஏஜ் வந்து 7 times வந்து ஏஜ் ஆஃப் த டாட்டராக இருந்திருக்கு. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் மதர்தும் டாட்டரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டாட்டர் மதர்னு எழுதிக்கோங்க. முதல்ல பாஸ்ட் இருக்கும், அப்புறம் ப்ரெசன்ட் இருக்கும், அப்புறம் தான் ஆஃப்டர்ன்னு இருக்கும். அதனால் 5 years ஆகோன்னா முன்னாடி அதை எழுதிக்கோங்க, ப்ரெசன்ட் ஏஜ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் டாட்டரோட ஏஜை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அது அப்புறம் பார்த்திங்கன்னா மதர்து என்னவாக இருக்கும், இப்போ மதர் அண்ட் டாட்டர் சேர்த்து தான் 50 yearsன்னு சொல்லியிருக்கோம். இப்போ டாட்டர் வந்து எக்ஸ்னா மதர் வந்து 50 - எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். 50 - எக்ஸ். இது வந்து சம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட என்ன ஆகும்னா எக்ஸ் + 50 - எக்ஸ் போட்டிங்கன்னா சம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு 50 தான் கிடைக்கும். அதனால் எக்ஸு 50 - எக்ஸு. இங்கே 5 years ஆகோ 5 years ஆகோன்னா முன்னாடி என்னவாக இருந்திருக்கும், 5 வருஷம் கம்மியாக இருந்திருக்கும். அப்போ x -5. இங்கே பார்த்தீங்கன்னா 50 - எக்ஸு -5. இங்கேயும் வந்து ஒரு -5 வந்து 5 years ஆகோனால இங்கே ஒரு -5 போடணும், இங்கே ஒரு -5 போடணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 years ஆகோக்காக -5 -5 போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு த மதர் ஏஜ் வாஸ் 7 times த ஏஜ் ஆஃப் த டாட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. மதர் ஏஜ் வந்து முதல்ல இது எழுதிக்கோங்க. 50 - x -5 = என்ன எவ்வளோ டைம்ஸு 7 timesன்னு சொல்லியிருக்காங்க. 7 times த ஏஜ் ஆஃப் த டாட்டர். அப்போ 7 × x -5 போட்டிருக்கீங்க. அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 7 × x 7x, 7 - 7 × 5 7 5s are 35. இப்போ என்ன பண்ணலாம், 50 இங்கே இருக்கும், இங்கே -35 வந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா +35 ஆகும். இந்த -5 இங்கே இருக்கட்டும். 7x இந்த -x அங்கே போச்சுன்னா +x ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா 50 + 35 வந்து 85 minus 5 80 which is equal to 8x. இது எப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. 8x is equal to 80. இப்போ x is equal to 80 by 8 which is equal to 10. 8 ones are 8 10s are 80. இப்போ x ஓட வேல்யூனா 10. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த மதர்தும் டாட்டர்தும் கண்டுபிடிக்கணும். இப்போ டாட்டர்து எக்ஸ்னால ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த டாட்டர் பார்த்திங்கன்னா 10 தான். இப்போ டாட்டரோட ஏஜ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ். மதர்து பார்த்திங்கன்னா 50 minus x. இப்போ 50 இங்கே இருக்கலாங்க 50 minus x அதை இங்கே போட்டுக்கணும். 50 minus x எக்ஸோட வேல்யூ நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போடுங்க. 50 minus 10 வந்து 40. இப்போ மதரோட வயசு பார்த்திங்கன்னா 40 இயர்ஸாக இருக்கும். இந்த பாஸ்ட் இருக்கிற அந்த இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆகோ வச்சு நம்ம ப்ரெசண்ட்டோட இயர்ஸை ப்ரெசண்ட் ஏஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்த் சம் பார்க்கலாம். Present ages of Samir and Anand are in the ratio of 5:4 respectively. 3 years hence, the ratio of the ages will become 11:9 respectively. What is Anand present age in years? இப்போ வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேம் எழுதிக்கோங்க. சமீர், ஆனந்த். present age 3 years ends இருக்குது, அப்போ 3 years after. சமீரோட ப்ரெசண்ட் ஏஜ் வந்து ரேஷியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5:4. இப்போ சமீர் வந்து 5x எடுத்துக்கோங்க, ஆனந்த் வந்து 4, அப்போ ஆனந்த் வந்து 4x. இது 5x, இது 4x. 3 years after, 3 years after என்ன ஆயிருக்கும், ஒரு 3 வந்து ஆட் ஆகிருக்கும். அப்போது 5x + 3, இங்கே 4x + 3. 3 years ends, the ratio of the ages will become 11:9 சொல்லியிருக்காங்க. அந்த 11:9 இங்கே இப்படி எழுதிக்கோங்க. 11 இங்கே 9 போட்டுக்கோங்க. 3 years endsனா ஆஃப்டர். இது எப்படி பண்ணலான்னா ஈஸியான மெத்தட் எப்படின்னா இது ரெண்டையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 9 into 5x plus 3 equal to 11 into 4x plus 3. இதை உள்ள 9 மல்டிப்ளை பண்ணலாம். 9 into 5 வந்து 45, 45x plus 9 3s are 27 equal to 11 4s are 44x plus 11 3s are 33. இப்போ 45x இங்கே வந்து 44 minus 44x இங்கே கொண்டு வந்துடுங்க. இங்கே 33 இருக்கும், ப்ளஸ் 27 அங்கே போச்சுன்னா -27. 45xல் 44x போச்சுன்னா எக்ஸு. 33 minus 27 6. இப்போ எக்ஸோட வேல்யூ 6. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆனந்த் ப்ரெசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனந்தோட ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ ஆனந்த் வந்து 4xன்னு இருக்குது. 4x 4 into xோட வேல்யூ 6. இப்போ 4 6 24 இயர்ஸ். இப்போ ஆனந்தோட ஏஜ் பார்த்திங்கன்னா 24 இயர்ஸ். இந்த மாதிரி ரேஷியோ சம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஜில் அந்த 5:4க்கு 5x 4xன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ஸுன்னா என்னாகும், ஆஃப்டரில் வரும். இது அகோனா முன்னாடி வரும், இங்கே போடணும். அங்கே மைனஸில் வரும் அகோனா. இப்போது ப்ளஸ் ஆஃப்டர்னால +3 + 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் வில் பிகம் 11:9 இருக்கிறத இப்படி போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரெசன்டேஜில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட இயர்ஸை. சம் பார்க்கலாம். The age of Rahul and Hamit are in the ratio 8:7. After 10 years, the ratio of the ages will be 13:12. What is the difference in years between the ages? அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க நேம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ராகுல், அடுத்தது அமித். இங்கே ப்ரெசன்ட் ஏஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே, அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ்.
ராகுல்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்கணும். ராகுல்து ஃபஸ்ட்டு ஒன் 8xன்னு எடுத்துக்கலாம், அமீது வந்து 7x. ஃபஸ்ட் ஒன் வந்து ராகுல்து, அடுத்தது அமீது. அப்போது ஃபஸ்ட்டு 8:7 வந்து ராகுல்து 8x, அந்த அமீது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து 7x. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஆஃப்டர் 10 இயர்ஸ்னால் ஒரு 10 ஆட் ஆகும். அப்போ 8x + 10. அதே மாதிரி இங்கேயும் 7x + 10. ஆஃப்டர் 10 இயர்ஸ் ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் வில் பி 13:12ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன எப்படி எழுதணும்னா 13, இங்கே 12 எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. 12 × 8x + 10 = 13 × 7x + 10. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 × 8x பார்த்திங்கன்னா 96x + 12 × 10 வந்து 120. 13 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 91x + 13 × 10 130. இப்போ 96x - 91x = 130 - 120. இப்போ 96ல் 91 போயிடுச்சுன்னா என்ன வரணும், 5x which is equal to 10. Therefore x is equal to 10/5. x is equal to 5 1s are 5 2s are 10. அப்போ xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் இயர்ஸ் பிட்வீன் த ஏஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது டிஃப்ரென்ஸு, இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ஷனு. 8x - 7x, 8x - 7x பார்த்திங்கன்னா என்ன ஆகும், 1x கிடைக்கும். ராகுல்தும் அமீதும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ராகுல்து 8x, அமீது வந்து 7x. அப்போ 8x - 7x வந்து x கிடைக்கும். therefore xோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2. அப்போ 2 இயர்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜஸ். டிஃப்ரென்ஸ் இன் இயர்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அவங்களோட டிஃப்ரென்ஸ். இல்லை இங்கே எக்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம இதிலே டேரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணால் அது சப்ராக்ட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இயர்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரேஷியோ சம்மெல்லாம் வந்து இப்படி போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த சம் 6th பார்க்கலாம். 10 years ago ratio of ages of A and B was 3:1 and after 10 years the ratio of the ages becomes 2:1. Find the sum of present ages கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 years ago ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் வந்து A and B வந்து 3:1 சொல்லியிருக்காங்க. 10 years ஆகோன்னா முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து A and Bயோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1 சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களோட ரேஷியோ ஆஃப் த ஏஜ் வந்து 2:1 சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜோட சம்மு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி எழுதிக்கிறீங்கன்னா A Bன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 years எப்பவுமே பாஸ்ட் முன்னாடி எழுதிக்கோங்க. இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாஸ்ட் எழுதிக்கிறோம். 10 years ஆகும். நான் அடுத்தது ப்ரெசன்ட் ஏஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 10 years. இங்கே ஆஃப்டர் 10 years கொடுத்துருக்கலாம், அதனால ஆஃப்டர் 10 years. பாஸ்ட் இல்லைன்னா ப்ரெசண்ட்டும் ஆஃப்டரும் மட்டும் எழுதுவோம். இங்கே பாஸ்ட் இருக்கிறதுனால பாஸ்ட் எழுதிக்கிறோம், 10 years ஆகோ எழுதிக்கிறோம். அடுத்தது ப்ரெசன்ட் ஏஜும் எழுதிக்கிறோம், ஏன்னா ப்ரெசன்ட் ஏஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஆஃப்டர் 10 years. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 10 years ago the ratio of the ages A and B 3:1 சொல்லியிருக்காங்க. அப்போது ஏது வந்து 3, பிது வந்து 1. 3x 1x 3x, இது வந்து 1x வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். 10 years ago அப்படின்னா என்ன ஆகும், முன்னாடின்னு அர்த்தம். முன்னாடினா -10. இந்த 10 years ஆகும்னு சொன்னதால -10 போடுறோம். அதே மாதிரி இங்கே -10 ஆகும். இப்போ ப்ரெசன்ட் ஏஜில் என்னவாக இருக்கும், 10 years பின்னாடி 10 yearsக்கு பின்னாடி வந்து 3x - 10 இருந்துச்சு. இப்போ ப்ரெசண்ட் என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா 3x + 10 இருக்கும். இங்கே +10 இருந்ததுனால தான் முன்னாடி என்னவாக இருக்கும், -10 இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கும், x + 10 இருந்திருக்கும். ப்ரெசன்டேஜில் x + 10 இருக்கிறப்ப தான் அது 10 years ஆகும். முன்னாடி என்னவாக இருக்கும், x - 10 இருக்கும். இப்போ வந்து பின்னாடி பார்க்கலாம். ஆஃப்டர் 10 years, ஆஃப்டர் 10 years எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த ப்ரெசன்டேஜோட 3x + 10 ஆஃப்டர் 10 years என்ன ஆகும், ஒரு 10 ஆட் ஆகிருக்கும். இந்த ப்ரெசன்டேஜோட ஆஃப்டர் 10 yearsக்கு என்ன ஆகும், ஒரு 10 வந்து ஆட் ஆகும், +10. அப்போ என்ன ஆகும், 3x 10 + 10 என்னது 20. இது பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஜோட ஆஃப்டர் 10 years என்ன ஆகும், ஒரு 10 வந்து ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா x + 20.
ஃபஸ்ட்டு ஏபின்னு எழுதிக்கோங்க. ஏவோட ரேஷியோ வந்து 3x, ஒன்றுது வந்து பி. 10 இயர்ஸ் ஆகோ, 10 இயர்ஸ் ஆகுனா பாஸ்ட்டு, 10 இயர்ஸ் ஆகும்னு சொன்னதால 3x - 10 போடுறோம். ஏன்னா ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி, அப்போது -10, எக்ஸு -10 போட்டுக்கிறோம். 10 இயர்ஸ் ஆகோனால -10 -10. இப்போ ப்ரெசன்டேஜ் என்னவாக இருக்கும்? ப்ரெசன்ட் வந்து 3x + 10 இருக்கும். இங்கே +10 இருந்தால் தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா -10 இருந்திருக்கும். அதனால் 3x + 10, இங்கே x + 10. ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஆஃப்டர் 10 இயர்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ரெசன்ட் ஏஜோட ஒரு 10 இயர்ஸ் ஆட் ஆகிருக்கும். இங்கே அதே மாதிரி தான் ப்ரெசன்டேஜோட ஒரு 10 இயர்ஸ் ஆட் ஆகிருக்கும் ஆஃப்டர் 10 இயர்ஸில். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் 10 the ratio of the ages becomes 2:1 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன முதல்ல போட்ட மாதிரி தான் அந்த ரேஷியோ சம்மில் இங்கே 2, இங்கே 1 அப்படி போட்டுக்கிட்டு க்ராஸ் மல்டிப்ளிகேட் பண்ணி சொன்னால அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ என்னாகும் 1 × 3x + 20 equal to 2 × x + 20. 3x + 20 equal to 2x + 2 × 20 40 வரும். அப்போ 3x - 2x which is equal to 40 - 20. 3x - 2x வந்து x, 40 - 20 வந்து 20. அப்போ xோட வேல்யூ வந்து 20 கிடைச்சிச்சு. என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த ப்ரெசன்டேஜஸ், ப்ரெசன்டேஜோட சம். இதையும் நம்ம வந்து சம் பண்ணணும். சம்னா ஆட் பண்ணணும். ப்ரெசன்ட் ஏஜ் 3x + 10. 3x + 10 முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3xோட வேல்யூவை இங்கே போடுங்க. 20 × 3 வந்து 60 + 10, 60 + 10 வந்து 70. இது வந்து ஏவோடது. ஏவும் பியும் ஆட் பண்ணணும். அதுதான் ப்ரெசன்டேஜில் ஏவும் பியும் ஆட் பண்ணுறது தான் சம் ஆஃப் த ஏஜஸ். இது ஏவோட வேல்யூ வந்து 70 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பியோட வேல்யூ x + 10. b = x + 10. x வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 20. இப்போ 20 + 10 என்னது? 30. அப்போ b இது வந்து 30. இப்போ ரெண்டும் சம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் சம் பண்ணணும், ஆட் பண்ணுறோம். கிடைச்ச வேல்யூ 70 + 30. இப்போ ஏவையும் பியும் ஆட் பண்ணுறீங்க. இப்போ 70 + 30 என்ன வரும்னா 100. இப்போ சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ப்ரெசன்டேஜு அதுக்கு 10 இயர்ஸ் ஆகும்னா முன்னாடி எப்படி எழுதணும், ஆஃப்டர் 10 இயர்ஸ்னால் எப்படி எழுதணும், அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா ரேஷியோ இந்த சைட் போட்டுட்டு நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.